தமிழ் நியூஸ் நேரல்கள் வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இருந்திருப்பவர் முன்னாள் குடியரசுத் தலைவர் டாக்டர் APJ அப்துல் கலாம் அவர்களுடைய அறிவியல் மற்றும் அரசியல் ஆலோசகர் மரியாதைக்குரிய டாக்டர் பொன்ராஜ் சார். சார் வணக்கம். வணக்கம்பா சார். இப்போ முதலமைச்சர் விஜய் நாளைய தினம் டெல்லி பயணம் மேற்கொள்ள இருக்கிறாரு. நிதி ஆயோக் கூட்டத்தில் பங்கேற்பதற்கு பிரதமர் மோடி தலைமையில் அந்த நிதி ஆயோக் கூட்டம் நடைபெற இருக்கிறது. முன்னாள் முதல்வர் திரு மு க ஸ்டாலின் 4 ஆண்டுகள் புறக்கணித்து வந்தார். கடைசி ஆண்டில் தான் அவரோட டென்யூரில் நிதி ஆயோக் கூட்டத்தில் போய் பங்கேற்றார் என்பதும் குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம். இப்போ முதல்வர் விஜய் போறாரு. ஸோ என்ன பெரும் எதிர்பார்ப்புகள் மத்தியில் போறாரு டெல்லிக்கு. நிதி ஆயோக்கே ஒரு பல்லில்லாத பாம்பு. நிதி ஆயோக்கு ஒட்டுமொத்த ஃபினான்சியல் பவரே ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரி எடுத்துக்கிச்சு. பிளானிங் கமிஷனுக்கு இருந்த ஒட்டுமொத்த பவரும் நிதி ஆயோக்கு கிடையாது. நிதி ஆயோக்கினுடைய ரெக்கமெண்டேஷன் இஸ் ஒன்லி ரெக்கமெண்டேஷன் இன் ரெக்கமெண்டேட்டிவ் நேச்சர். அதை ஏற்றுக்கொள்வதும் ஏற்றுக்கொள்ளாததும் ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரியுடைய கண்ட்ரோலில் இருக்குது. ஃபஸ்ட்டு இது. எனவே நிதி ஆயோக்கில் உங்கள் கோரிக்கைகளை வைக்கலாம், உங்கள் வேண்டுகோளை நீங்கள் அவர்கள் முன்பாக நீங்கள் வைக்கலாம். ஆனால் அது ஏற்றுக்கொள்ளப்படுமா என்பது மோடி கையில், நிர்மலா சீதாராமன் கையில் இருக்குது. இவர் ஃபைட் பண்ணி கொண்டு வருவார் சார் தமிழ்நாட்டிற்கான நிதியையும் உரிமைகளையும். 4 லட்சம் கோடி வாங்கிட்டு வந்துடுவாரா? ஏற்கனவே 4 லட்சம் கோடி பட்ஜெட்டு. இவர் சொன்ன திட்டங்களை செயல்படுத்த முடியாமல் இப்போ தவிக்கிறாரு. இதை தவிக்கணும்னா இன்னொரு 4 லட்சம் கோடி வரணும். நிதி ஆயோக்கில் போய் நான் தேர்தல் வாக்குறுதியாக 4 லட்சம் கோடி எக்ஸ்ட்ரா 4 லட்சம் கோடிக்கு நான் என்னுடைய வாக்குறுதிகளை கொடுத்து விட்டேன். எனவே அதை செயல்படுத்தணும்னா எனக்கு பீகாருக்கு கொடுத்த மாதிரி, ஜார்க்கண்டுக்கு கொடுத்த மாதிரி, உத்தரப்பிரதேசத்துக்கு கொடுத்த மாதிரி ஸ்பெஷல் பேக்கேஜ் ஒரு 5 வருடத்திற்கு 4 லட்சம் கோடியை எனக்கு ஸ்பெஷல் பேக்கேஜாக கொடுங்க அப்படின்னு கேட்டு வாங்கிட்டு வந்துடுவாரா விஜய்? அதாவது தமிழ்நாட்டில் பாஜக ஆட்சி இருந்தாலே இப்படி கொடுப்பாங்களான்னு சந்தேகம் சார். இல்லை சார், தமிழ்நாட்டில் பாஜக முதலமைச்சர் இருந்தாலே இப்படிப்பட்ட ஒரு ஸ்கீம்ஸை நமக்கு வழங்குவாங்களாங்க சந்தேகம். சரி, வாங்கிட்டு வந்தாருன்னா பாராட்டலாம். வாங்கிட்டு வந்துட்டாரு அப்படின்னா பாராட்டலாம். மெட்ரோ திட்டங்களுக்கு நிதி ஒதுக்கீடு செய்து வாங்கிட்டு வந்துட்டாருன்னா பாராட்டலாம். கோயம்புத்தூர், திருப்பூர் மெட்ரோ, மதுரை மெட்ரோ, ஒசூர் ஏர்போர்ட்டு, இப்படி பல்வேறு திட்டங்களை வாங்கிட்டு வந்துட்டார் அப்படின்னா நம்ம பாராட்டலாம். அதெல்லாம் செய்வாரா? அதெல்லாம் என்னன்னு தெரியுமா? தெரியலையே. இவர் மட்டும் போவாரா, இல்லை இவர் யாரை கூட்டு செல்கிறார் என்பது தெரியாது சார். இப்போ அதை தாண்டி அரசியல் ரீதியாகவும் சில கேள்விகள். கடந்த முறை பிரதமரை சந்திச்சாரு, 10 நிமிடம் தான். 10 நிமிஷத்தில் என்ன கோரிக்கை வச்சிருக்க முடியும்? 4 கோரிக்கைகள் தான் லெட்டர் பேடில் நமக்கு வெளியே வந்துச்சு. பிரஸ்ஸை சந்திக்காம மரபையும் உடைச்சாரு. பிறகு அமித்ஷா உண்டான சந்திப்பு ஆல்ரெடி ஷெட்யூல் செய்யப்பட்டது. ஆனால் கடைசி நேரத்தில் அதுவும் ரத்தாச்சு. பிறகு காங்கிரஸனோட தலைவர்களை சந்திக்கலை. இப்போ அந்த கடந்த சந்திப்பின் போது ஏற்பட்ட குறைபாடுகளுக்கு இது ஒரு பதில் தரும் சந்திப்பாக இருக்கும்னு நினைக்கிறீங்களா? யார்கிட்ட கேட்கணும்? விஜய்கிட்ட தான் கேட்கணும். அப்போ கேட்டால் உங்களுக்கு பதில் கிடைக்குமா? விஜய்கிட்ட கேட்க முடியுமா? நீங்கள் ப்ரெஸ் யாராவது கேட்க முடியுமா? நீங்கள் இல்லை பதில் கிடைக்குமா உங்களுக்கு? இல்லை ஐட்னரி என்ன ரிலீஸ் பண்ணிட்டாங்களா? அஜெண்டா ரிலீஸ் பண்ணிட்டாங்களா? உங்கள் அதிகாரிகள் எழுதி கொடுப்பாங்க, அதை போய் வாசிச்சுட்டு வருவார். அதை போய் நிதி ஆயோக் கூட்டத்தில் வாசிப்பார். அதை ப்ரெஸ் ரிலீஸாக கொடுப்பாங்க. அதை மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அவ்வளோதான் நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். வேறு நீங்கள் யாரை சந்திக்க போகிறீங்க? மீண்டும் அந்த சந்திப்பு நடைபெறுமா? இல்லை ஸ்பெஷல் பேக்கேஜ் வாங்குவீங்களா தமிழ்நாட்டுக்கு? நான் கொடுத்த திட்டங்களை 100% விஜய் சொன்னால் நடக்கும், விஜயை நம்புங்கள் என்று சொன்னார். அப்போ 100% நடக்கலை. இது வரைக்கும் பில்லு மின்சார பில்லு இப்போ 3 மடங்கு ஆகி போச்சு எல்லாருக்கும். ஏற்கனவே 2 மடங்காக இருந்தது, இப்போ 3-4 மடங்காக மின்சார பில்லு கூடிருச்சு. இதுக்கு பதில் உண்டா? அங்கங்க மின்வெட்டு, இரவு நேரங்களில் மின்வெட்டு போயிட்டு 30 வாட்டி 20 வாட்டி போயிட்டு மக்கள்கிட்ட போய் யார்கிட்ட போய் கேட்குறதுன்னு தெரில. ஏன்னா எம்எல்ஏ யாரும் தெரியாது, அமைச்சர் யாரும் தெரியாது மக்களுக்கு. ஆனால் ஒவ்வொரு வீட்லேயும் ஒரு விஜய் இருக்கிறதுனால அந்தந்த வீட்லேயே பிரச்சனையை சால்வ் பண்ணிடுவாங்க. ஒவ்வொரு வீட்லேயும் ஒரு விஜய் இருக்கார்ல, ஒவ்வொரு வீட்லேயும் ஒரு முதலமைச்சர் இருக்கார். அப்படிங்கும் போதும் அந்த வீட்லேயே அந்த முதலமைச்சர் தான் ஓட்டு போட சொல்லி ஓட்டு போட்டிருக்காங்க. யார்? ஒவ்வொரு வீட்லேயும் பையன் இருக்காரு, பொண்ணு இருக்கு, பேரன் பேத்தி இருக்காங்க. இவங்கெல்லாம் விஜய். அவங்க சொல்லி தானே ஓட்டு போட்டாங்க அந்த பெரியவர்கள்.
அதனால் கரண்ட் வரலைன்னா அவங்ககிட்ட சொல்லுவாங்க, அவர் சால்வ் பண்ணிடுவார். ஒவ்வொரு வீட்டில் இருக்கக்கூடிய விஜய் வந்து அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணிடுவார். சார் கடந்த முறை அவர் வந்து பிரதமரை முதல் முறையாக சம்பிரதாய முறையில் சந்தித்த போது கூட அமித்ஷா வந்து திட்டமிட்டு சந்திக்க மறுத்துட்டாரு. ஏன்னா அவர் மேலே சிபிஐ வழக்குகள் இன்னும் சில ரிமார்க்ஸ் எல்லாம் இருக்கு. எனவே இன்னும் சொல்லப்போனால் காங்கிரஸோட அவர் வந்து அமைச்சர் இடம் கொடுத்து வச்சிருக்கிறாரு. இதையெல்லாம் அமித்ஷா வந்து வெறுத்தாரு. பிரதமர் சந்திக்கிறது ஒரு சம்பிரதாய முறையில் சந்திப்பு. ஆனால் அமித்ஷா திட்டமிட்டு மறுத்தது என்பது ஒரு அரசியல் ரீதியான ஒரு அணுகுமுறை அப்படின்றாங்களே. இருக்கலாம். அமித்ஷாவுக்கு வந்து அமித்ஷா தான் அந்த ஆட்சியை உருவாக்கி கொடுத்தாரு. அமித்ஷா உருவாக்கி கொடுத்த ஆட்சியை வச்சுக்கிட்டு காங்கிரஸோட கள்ள கூட்டணி வைத்தால் எப்படி அவர் ஏற்றுக்கொள்வார்? குதிரை பேரம் நடத்தி ஆட்சியை காப்பாற்றினால் எப்படி அவர் ஏற்றுக்கொள்வார்? எனவே வந்து அமித்ஷாவுக்கு கோபம், இயற்கையான கோபம், நார்மலான கோபம், அந்த கோபத்தை அவர் வெளிப்படுத்தியிருக்கலாம். எனவே வந்து அதற்குத்தான் இப்பொழுது அண்ணாமலை களமிறக்கப்பட்டிருக்கிறார். இல்லை சார், இப்போ இதெல்லாம் விஜய்க்கு அட்வான்டேஜ் ஆகாதான்? நான் இப்படி கேட்குறேன். இப்போ விஜய் மீது இப்போ நீங்கள் சிபிஐ வழக்கோ இல்லை இப்போ அரசியல் காரணத்துக்காகவோ விஜய் நீங்கள் சந்திக்க புறக்கணிக்கிறீங்க, நாங்கள் உங்களுக்கு நிதி தரமாட்டோம், நீங்கள் காங்கிரஸை நீங்கள் கூட்டணி வச்சுக்கிறீங்க இப்படின்னு அவர் வந்து மத்திய அரசு வஞ்சிக்கும் பொழுது அவர் தனிப்பட்ட விஜயை வஞ்சிக்கலை, தனிப்பட்ட தாவேக்காவை வஞ்சிக்கலை, தமிழக மக்களை வஞ்சிக்கிறார், இந்த மாநிலத்தை வஞ்சிக்கிறார். இப்போ இந்த மாநில மக்கள் விஜய் பக்கம் தானே நிற்பாங்க. ஆமாம், ஏற்கனவே வஞ்சிக்கிட்டு தானே இருந்தது மத்திய ஒன்றிய அரசு. ஏற்கனவே வஞ்சித்துக்கிட்டு தான் இருந்தது. திமுக அரசாக இருக்கும் பொழுது வஞ்சித்துக்கிட்டு தான் இருந்தது. அப்போ மாநில மக்கள் வந்து திமுக பக்கம் நின்னாங்க. தொடர் 3 வெற்றிகள் கொடுத்தாங்கல்ல திமுகவுக்கு தொடர் வெற்றிகளை கொடுத்தாங்கல்ல மக்கள். என்ன வெற்றி கொடுத்தாங்க? 19 தேர்தலில் கொடுத்தாங்க, 21 தேர்தலில் கொடுத்தாங்க, 24 நாடாளுமன்ற தேர்தலில் கொடுத்தாங்க. ஆமாம் கொடுத்தாங்க. 26 கொடுக்கலையே. அது மாநில அரசுல இருக்கக்கூடிய பல இஷ்யூஸ் ஃபேக்டர்லாம் இருக்கலாம். இப்போ விஜய் ஒரு ஃபேக்டர், எல்லாம் கலந்து தானே. அப்போ வந்து மக்கள் வந்து அவர் பின்னால் நிற்பாங்க. அவர் பின்னால் நிற்பாங்கன்னா என்ன அர்த்தம்? எந்த பிரச்சனை வந்தாலும் எதுவும் கேட்கக்கூடாதுன்னு அர்த்தம். செவனேன்னு மூடிட்டு உட்காரணும். கரண்ட் இல்லையா செவனேன்றுங்க, தண்ணி வரலையா செவனேன்றுங்க, சட்ட ஒழுங்கு பிரச்சனையா செவனேன்றுங்க, எல்லாம் கடவுள் பார்த்துக்குவார் என்று சொல்லி நீங்கள் இருக்க வேண்டிய சூழல் ஏற்படும். ஸோ அமைதியாக இருக்கக்கூடிய மக்களுக்கு வந்து என்ன கிடைக்குமோ அதான் கிடைக்கும். வேற என்ன கிடைக்கும் சொல்லுங்கள். ஸோ அப்போ இதை வந்து அவருக்கு தனக்கு லாபகமாக அரசியலை கூட அவர் செய்வதற்கு அவருக்கு வந்து ஸ்டஃப் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்ல வரீங்களா? எப்படிங்க? நீங்கள் வந்து இப்போ வேற ஒன்றும் இல்லைங்க, நிதி ஆயோக் கூட்டத்துக்கு போகிறாரு. இவர் எடுத்து வைக்கக்கூடிய வாதங்களின் மூலமாக மெட்ரோ திட்டங்களுக்கு சாங்ஷன், ஹொசூர் ஏர்போர்ட்டு சாங்ஷன், கேட்டவுடனே கேட்பான் பரந்தூர் ஏர்போர்ட் என்னாச்சுன்னு கேட்பான் சென்ட்ரல் கவர்மெண்ட்டு. அது முடியாதுன்னு சொல்லுவான். நீ முடியாதுப்பா போய்ட்டு அப்படின்னு அனுப்பி விட்ருவான். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சா? நீ முதல்ல பரந்தூரை பாரு, அது முடியாதுன்னு சொன்னீங்கன்னா இதெல்லாம் நாங்கள் போட்டு வர முடியாது அப்படின்னு சொல்லி அனுப்பிவிட போகிறோம். எனக்கு வந்து நான் ஸ்பெஷல் பேக்கேஜ் எனக்கு 4 லட்சம் கோடி கொடுங்க அப்படின்னு கேட்டால் நீ என்ன பின்தங்கிய மாநிலமா? நீ எல்லாத்துலேயும் முன்னேறிய மாநிலம், உனக்கு எப்படி ஸ்பெஷல் பேக்கேஜ் கொடுக்க முடியும்னு சொல்லி அனுப்பி விட்ருவான். நிதி ஆயோக் கொடுப்பானா? இப்போ நீங்கள் வேறு எங்கே வாங்க முடியும்? 4 லட்சம் கோடி எக்ஸ்ட்ரா 4 லட்சம் கோடி வருஷத்துக்கு 4 லட்சம் கோடி எங்கே போய் வாங்குவீங்க? நீங்கள் சொன்ன 2500 ரூபா மகளிருக்கு உரிமை தொகை, பஸ்ஸு அனைவருக்கு இலவசம், 6 கேஸ் சிலிண்டரு, 5 லட்சம் பேருக்கு 18,000 ரூபாயில் வேலை வாய்ப்பு, படித்த இளைஞர்களுக்கு, இப்படி நீ மீனவர்களுக்கு, தொழில்துறைக்கு இப்படி கொடுத்த எல்லா திட்டமும் சேர்த்து நிறைவேற்றணும்னா வருஷத்துக்கு 4 லட்ச ரூபா வேணும், 4 லட்சம் கோடி வேணும். அப்போ இந்த 4 லட்சம் கோடி எங்கே போய் திரட்டுறது? நிதி ஆயோக்கில் போய் இவர் என்ன ப்ரப்போசல் வைக்க போகிறாரு அப்படிங்கிற கேள்விகள்லாம் இருக்குது. இந்த கேள்விகளுக்கெல்லாம் பதில் என்னன்றது நம்மளுக்கு தெரியாது. அதே போல் சார், காங்கிரஸ் தலைவர்களை சந்திக்காததும் கடந்த முறை ஒரு சர்ச்சையாச்சு. இப்போ இந்த முறை சந்திப்பாரா அப்படிங்கிற ஒரு $1 மில்லியன் கொஸ்டின். ஏன்னா மோடி அமித்ஷாவை பகைச்சிக்க கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் அவர் காங்கிரஸ் தலைவர்களை சந்திக்கலை அப்படிங்கிற ஒரு பார்வையும், மற்றொரு பார்வை சோனியா காந்தி அம்மையாருக்கு தாவேக்காவுடைய கூட்டணி சுத்தமாக பிடிக்கல, கார்கேவுக்கும் சுத்தமாக பிடிக்கல. மற்றொரு விவகாரம், இப்போ நேற்று அதாவது கடந்த முறை 4 எம்எல்ஏக்கள் ராஜினாமா செஞ்சு இங்கே வந்தாங்க. ஸோ பிஜேபி எப்படி பல மாநிலங்களில் செஞ்சுட்டு இருக்கோ அதே பேட்டர்னில் டிவிக்கே தமிழ்நாட்டில் செஞ்சிச்சு. இப்போ இது நாளைக்கு காங்கிரஸுக்கும் நடக்காதுங்கிறது என்ன நிச்சயம் இருக்குது? ஸோ அப்போ இதெல்லாம் கருத்தை வச்சு தான் சோனியா காந்தி அம்மையார் ஒரு பக்கம் புறக்கணிக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு கருத்து சொல்லப்படுது இல்லையா? இது எப்படி பார்க்குறது? கண்டிப்பாக அதெல்லாம் வந்து ஒரு ஒன் ஆஃப் த ரீசனாக தான் இருக்கும். ஏன்னா
ஆனால் சோனியா காந்திக்கு அது பிடிக்காமல் இருக்கலாம். சோனியா காந்தி வந்து இந்த தாவேகாவினுடைய செயல்பாடுகளை வந்து அவர்கள் பிடிக்காமல் இருக்கலாம். ஆனால் எம்பி கொடுத்துறாங்கல்ல, பிரவீன் சக்கரவர்த்திக்கு ஒரு எம்பி கொடுத்துருக்காங்க. பிரவீன் சக்கரவர்த்திக்கு எம்பி கொடுத்ததுக்கு பிறகுதான் ப. சிதம்பரம் போன்றவர்கள் தனியார் தொலைக்காட்சியில பேட்டிக்கு தெளிவாக கொடுக்குறாங்களே, திமுகவுக்கு நம்ம இணக்கமாக இருக்கணும், நம்ம வந்து திமுக எடுத்தேன் கவிழ்த்தேன்னு எந்த ஒரு முடிவும் எடுத்துட வேண்டாம், தேசிய நலன் கருதி நீங்கள் எடுங்க. அவருடைய மகன் என்ன சொல்றாரு, நாங்கள் டிஎம்கே தோழமை சக்தி தான், நாங்கள் கவர்னர் ஆட்சி வரக்கூடாதுன்னு தான் நாங்கள் வந்து இது பண்ணோம், நான் எப்போனாலும் நாங்கள் மீண்டும் கூட்டணி வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லி காங்கிரஸை ரெண்டா உடைச்சிட்டு தனியாக வந்து சேர்ந்துட வேண்டியதானே. எதுக்கு பிரவீன் சக்கரவர்த்தி காங்கிரஸ்ல இருக்கீங்க, எதுக்கு மாணிக் தாக்கூர் காங்கிரஸ்ல இருக்கீங்க, ராகுல் காங்கிரஸ், சோனியா காங்கிரஸ், கார்கே காங்கிரஸ் தனியா இருக்கு, பிரிச்சிட வேண்டியதானே. அப்புறம் பிரிச்சுட்டு வந்து நீங்க கூட்டணியில சேர்ந்துருங்க. அப்படிப்பட்ட சூழல் தானே வரணும். நாங்கள் தோழமையாக இருப்போம்னா நீ வந்து பின்னால் பேக் ஸ்டாப்பிங் பண்ணுறதுக்கு நீங்கள் ரெடியாக இருப்பீங்க. உங்களோட எப்படி தோழமையாக இருக்க முடியும்? எப்படி தோழமையாக இருக்க முடியும்? திமுக எப்படி தோழமையாக இருக்கும்? திமுக காங்கிரஸை வந்து ஒரு முக்கியமான அங்கமாக கருதியது. திமுக காங்கிரஸ் இல்லாமல் பிஜேபியை தோற்கடிக்க முடியாது என்று நம்பியது. திமுக ராகுல் காந்தியை பிரைம் மினிஸ்டர் வேட்பாளராக அறிவித்தது. இத்தனை பண்ண பிறகு நீங்கள் முதுகில் ஊற்றிருக்கீங்க அப்போ திமுக மேலே. அப்போ திமுக மேலே குறை சொல்லி என்ன பிரயோஜனம்? என்ன பிரயோஜனம் சொல்லுங்க பாப்போம். அப்போ சோனியா காந்தி யார் சொல்கிறது கேட்கலாம். அப்போ யாரும் ஆட்டி வைக்கிறாரு காங்கிரஸ்? மல்லிகார்ஜுன கார்கே நடத்துகிறாரா, இல்லை சோனியா காந்தி வழி நடத்துகிறாங்களா, இல்லை ராகுல் காந்தி வழி நடத்துகிறாங்களா? இப்போ பார்த்தா ராகுல் காந்தி செயல்பாடுகள் தான் வந்து முன்னுரிமை பெறுகிறது. எனவே ராகுல் காந்தி வழி நடத்துகிறதா அர்த்தம் அது. ஆனால் கடந்த தேர்தல் கூட்டணி வந்து திமுக காங்கிரஸ் கூட்டணி ராகுலுக்கு விருப்பம் இல்லை, ஆனால் கார்கே சோனியா தான் இதை வந்து ஃபினிஷ் பண்ணி வச்சாங்க வயா சிதம்பரம் வழியா, அப்படிதானே சொல்லப்பட்டுச்சு. அப்போ இவங்களோட கருத்து எடுபட்டு இருக்குல்ல, கார்கே சோனியா காந்தி கருத்தும் அது எடுபட்டுச்சு. அதுக்கப்புறம் தேர்தலுக்கு பிறகு எடுபடலையே. தேர்தல் பிறகு உடனே ஓடிட்டாங்க. அப்புறம் என்ன எடுபட்டுருக்கு? இந்தியா கூட்டணி இன்னைக்கு உடஞ்சி போச்சுல்ல. இந்தியா கூட்டணியுடைய எதிர்காலம் கேள்விக்குறியாக மாறிடுச்சுல்ல. மூன்றாவது அணி அமைப்பதற்கான தேவை உருவாயிருச்சுல்ல. அப்போ யூ லாஸ்ட் த கிரவுண்ட் அகேன்ஸ்ட் பிஜேபி. ஓகே, அதாவது இப்போ எப்படி ஆப்கே பார் சாசோ பார் அப்படின்னு மோடி சொல்லிட்டு இருக்கிறாரோ, அதுக்கு ராகுல் காந்தியே ஒரு ரூட்டை போட்டு கொடுத்துட்டாரு. திமுக நீங்களே போய் பிஜேபி கூட கூட்டணி வச்சிருங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ரூட்டை போட்டு கொடுத்துட்டாருன்னு சொல்ல வரீங்களா சார்? அப்படி இல்லை. ராகுல் காந்தி வந்து தன்னைத்தானே ஐசோலேட் பண்ணிக்கிட்டு காங்கிரஸை தனிமைப்படுத்தி விட்டார், அவ்வளோதான். ஓகே, அப்படிதான் நம்ம பார்க்கணும். கண்டிப்பாக வந்து மூன்றாம் அணி அமைவதற்கு பிரகாசமான வாய்ப்புகள் இருக்குது. இப்போ மூன்றாம் அணி அமையும் பொழுது அந்த மூன்றாம் அணி தான் வந்து இட் மே கிரியேட் அ நியூ வேவ். ஆனால் எனக்கு இறுதியான ஒரே கேள்வி சார், மூன்றாவது அணி ஒன்று அமைந்தால் இப்போ நீங்கள் சொல்வது போல அதுக்கு காங்கிரஸ் தான் காரணமாகவும் இருந்து விட்டது அப்படின்னு நம்ம எடுத்துப்போம். அப்படி அமைந்தால் பிஜேபி இன்னும் அட்வான்டேஜ் தானே அது. மூன்றாவது அணி காங்கிரஸ் இல்லாத ஒரு அணி அமைக்கும் பொழுது நிச்சயமாக தேசிய அளவில் அந்த அணி எடுபடாது அப்படின்றது தானே நம்மளால புரிஞ்சுக்க முடியும். அது எப்படி தேசிய அளவில் எடுபடாதானே எப்படி? காங்கிரஸுக்கு எந்த லெவலில் ஸ்ட்ராங் ஹோல்டு இருக்கு எக்ஸப்டு கர்நாடகா அண்டு கேரளா. வேற எங்கே அவங்க ஸ்ட்ராங் ஹோல்டு இருக்கு? நார்த்தில் அவங்களுக்கு ஓரளவு செல்வாக்கு இருக்கு. நார்த்தில் எங்கே இருக்காங்க? ராஜஸ்தான்ல இருக்கிறாங்க, கொஞ்சம் இருக்காங்க. மத்திய பிரதேசல கொஞ்சம் இருக்காங்க, சத்தீஸ்கர்ல இருக்காங்க. வேற ஹிமாச்சல்ல இப்ப ஆட்சியில இருக்காங்க. அதெல்லாம் சின்ன ஸ்டேட். இல்ல சார், இப்போ 200லேருந்து 250லேருந்து கிட்டத்தட்ட 200-250 தொகுதியில் பிஜேபிக்கு காங்கிரஸுக்கு இடையில தான் போட்டி பாராளுமன்ற தேர்தலில். மீதி 250-300 சீட்டு தான் வந்து உங்களுக்கு வந்து ரீஜனல் பார்ட்டிஸுக்கும் காங்கிரஸ் இவங்களுக்கும் போட்டி, பிஜேபிக்கும் போட்டி. அப்போ அப்படிங்கிற போது நீங்க காங்கிரஸ் இல்லாம எப்படி நீங்க வந்து ஒரு ரீஜனல் பார்ட்டிஸ் தான் அதிகமாக வின் பண்ணுது. காங்கிரஸுக்கும் பிஜேபிக்கும் போட்டி போடுற இடங்கள்ல பிஜேபி தான் அதிகமாக வின் பண்ணுதுன்னா உங்களுக்கு என்ன ஸ்ட்ரென்த் இருக்கு? 250 இடத்துல நீங்கள் காங்கிரஸ் தான் போட்டி, பிஜேபிக்கு போட்டி. மிச்சம் இருக்க இடத்துல காங்கிரஸ் ரீஜனல் பார்ட்டி தான் போட்டி. ரீஜனல் பார்ட்டி தான் அதிகமான இடத்துல வின் பண்ணுது, காங்கிரஸ் கம்மியான இடத்துல தான் வின் பண்ணுதுன்னா உங்களுடைய பார்கெனிங் பவர் போயிடுதுல்ல, லீடிங் பவர் போயிடுதுல்ல. ஓகே, இப்போ அங்கே யூ லூஸ் யுவர் கிரவுண்ட், யூ லூஸ் த பேட்டில் கிரவுண்ட். ஓகே, அப்போ நீங்கள் எப்படி ஜெயிக்க முடியும்? இப்போ இதெல்லாம் வந்து நம்ம கன்சிடரேஷனில் எடுக்கணும்.
அன்டில் அன்லஸ் வந்து காங்கிரஸ் வந்து ஸ்ட்ரக்சரல் சேஞ்சஸ், ஆர்கனைசேஷன் சேஞ்சஸ் அண்ட் ஃப்ரெஷ் பிளட்டை உள்ளே கொண்டாடுற வரைக்கும் எந்த விதமான மாற்றமும் ஏற்பட போவதில்லை. காங்கிரஸுக்கு அந்த வாய்ப்பு வந்து இனிமேல் கிடைப்பது அரிது. ஏன்னா நியூ வேவ் ஆஃப் திங்கிங் இஸ் எமர்ஜிங். அப்போ நியூ வேவ் ஆஃப் திங்கிங் இஸ் எமர்ஜிங் அப்படின்றப்ப அந்த நியூ வேவோடு சேர்த்து மூன்றாவது அணிதான் ஒரு மிகப்பெரிய ஒரு அலையை, ஒரு புரட்சியை தோற்றுவிக்கும். அது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை உருவாக்கக்கூடிய சக்தியாக மாறும். ஏற்கனவே இருந்த இந்தியா கூட்டணி இட் லூஸ் இட்ஸ் ரெலவன்ஸ். அதான் நடக்கும். நிச்சயமா சார், பல்வேறு கேள்விகளுக்கு ரொம்ப விரிவாகவும் தெளிவாகவும் எங்கள் நேயர்களுக்கு பதில் கொடுத்தீங்க. ரொம்ப நன்றி. மிக்க நன்றி.